Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.3ல question number 2 வாங்க question குள்ள போலாம். Find the LCM of the following polynomial னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ரெண்டு quadratic equation கொடுத்திருக்காங்க. அதோட GCD யும் கொடுத்திருக்காங்க. இதோட LCM மட்டும் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. So first வந்து நம்ம f of x எடுத்து எழுதிக்கலாம். So f of x பாத்தீங்க அப்படினா a square plus 4a minus 12. So இதுக்கு நம்ம இப்போ product and summation கண்டுபிடிக்கலாம். So product பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து minus 12. So இதை factorize பண்ண போறோம். So இது வந்து add பண்ணா வந்து உங்களுக்கு 4 கிடைக்கணும். So இந்த மாதிரி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 6 2s are 12 வரும். அதே மாதிரி minus 2 ன்னு போட்டுக்கலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு productல வந்து minus 12 ன்னு வரும். So இப்போ இதை factorize பண்ணியாச்சு. இது எழுதும்போது a plus 6 a minus 2. இதுதான் இதோட factors-ஆ வரும். இப்போ நம்ம g of x எடுத்துக்கலாம். So g of x ஒரு quadratic தான். So a square minus 5a plus 6. So இதையும் நம்ம factorize பண்ணும்போது multiply பண்ணா உங்களுக்கு 6 வரணும். add பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு minus 5 வரணும். So அந்த மாதிரி என்னென்ன factors இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு 2ம் 3ம். So ரெண்டுத்துக்குமே நம்ம minus போட்டுக்கணும். அப்பதான் minus 5 வரும். So அப்ப இதோட factors என்னென்னு பார்த்தோம்னா a minus 2 and a minus 3. சரிங்களா? சரி, இப்போ அவங்க ஆல்ரெடி என்ன கொடுத்திருக்காங்க? So what we know already நம்மோது GCD. So we know that GCD which is equal to a minus 2. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு ஃபார்முலாவும் தெரியும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா f of x into g of x which is equal to LCM into GCD. இல்லையா? இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா கூட LCM எடுத்து எழுதலாம். இருந்தாலும் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இதை வந்து சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ f of x into g of x னும்போது இந்த டேர்மையும் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா கிளப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன எழுதலாம் அப்படின்னா a plus 6 a minus 2 f of x ஓட டேர்ம்ஸ். அதே மாதிரி g of xல என்னென்ன இருக்குன்னா a minus 2 இருக்கு, a minus 3 இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் g of x டேர்ம்ஸை எழுதிக்கிறோம். which is equal to LCM into GCD தான் தெரியும் இல்லையா? GCD என்ன கொடுத்துருக்காங்க? a minus 2. எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் LCM தான் கண்டுபிடிக்க போறேன் இல்லையா? ஸோ இந்த a minus 2ன்றதை நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். அப்போ a plus 6 a minus 2 into a minus 2 a minus 3. ஓகேங்களா? அப்போ divided by a minus 2. ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு மேலே வந்து ஏற்கனவே ரெண்டு a minus 2 இருக்கு. ஸோ ஒன்று அதில் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஒரு a minus 2 a minus 2 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன தான் வந்துடும்? LCMனு வந்துடும். ஸோ hence the LCM which is equal to என்னென்னலாம் LCM terms பார்த்தீங்கன்னா a plus 6 a minus 2 a minus 3. இதுதான் உங்களோட LCM term. நீங்களே அதை செக் பண்ணிக்கலாம் இங்க. ஸோ இங்க பாருங்க LCMனு எடுக்கும்போது நீங்க என்னென்ன எழுதுவீங்க? இதை எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி இது ஒரு வாட்டி எழுதுவோம். இது வந்து இன்னொரு வாட்டி வரும்போது எழுத மாட்டோம். ஸோ இந்த மூணு டேர்மை தான் நம்ம திரும்ப LCMனு எழுதுவோம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சும் நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் x power 4 minus 27a cube x and x minus 3a the whole square whose GCD is x minus 3a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா f of x எடுத்து எழுதணும். ஸோ f of x பார்த்தீங்கன்னா x power 4 minus 27a cube x. ஸோ இதுலேருந்து நான் ஒரு எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டா எனக்கு ரிமைனிங் வந்து x cube minus 27 நான் 3 cube எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி ஆல்ரெடி அங்கே ஒரு a cube இருக்கு. நான் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து x cube minus 3 cube a cubeனு வரும். இதையும் பார்த்தீங்கன்னா x cube minus 3a the whole cubeனு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது பாருங்க, இது என்ன ஃபார்முலாவில் வந்திருக்கு? a cube minus b cube மாதிரியே இருக்கா இது? ஸோ அந்த டேர்மில் இப்போ நம்ம இதை பிரித்து எழுத போகிறோம். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a minus b. நான் ஏவா எதை எடுத்திருக்கேன்னா எக்ஸ் எடுத்திருக்கேன். பியா என்ன எடுத்திருக்கேன்னா 3a எடுத்திருக்கேன். அப்போ x minus 3a a ஸ்கொயர் அப்படின்னும் போது x ஸ்கொயர் ப்ளஸ் 3ax
ப்ளஸ் 3a ஸ்கொயர்னு வரணும். 3a ஸ்கொயர் பண்ணால் 9. அதே மாதிரி ஏவை வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா a ஸ்கொயர். ஓகேங்களா? ஆல்ரெடி இங்கே வெளியில் ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே எழுதணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர், இதுதான் இதோடைய f of x வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது g of x பார்க்கலாம். ஸோ g of x பார்த்தோம் அப்படின்னா நமக்கு x மைனஸ் 3a the whole ஸ்கொயர்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பெருசாக ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டாம், இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு f of xல பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி x மைனஸ் 3a ஒரு வேல்யூ இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதலாம். ஜிசிடி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஜிசிடி விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3ஏன்றதை வந்து நமக்கு ஜிசிடியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம்க்கான ஃபார்முலா வந்து நம்ம அதுலேருந்தே டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜிசிடி. ஆக்சுவலாக ஃபார்முலாவில் வந்து இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இதை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்டு ஜிசிடி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண டேர்மை நம்ம திரும்பவும் எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? டிவைடட் பை ஜிசிடி இல்லையா? ஸோ ஜிசிடி என்ன நமக்கு எக்ஸ் மைனஸ் 3a, அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதுலேருந்து எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் என்ன உங்களுக்கு எல்சிஎம். ஆப்வியஸ்லி நம்ம டேரெக்டாக நம்ம எடுத்தாலுமே கூட உங்களுக்கு இதுதான் வரும். நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்சிஎம்மாக நீங்கள் எதை எடுப்பீங்க? இந்த எக்ஸ் எடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இதில் இந்த ரெண்டுத்தில் ஹையர் டிகிரின்னு சொல்லும்போது எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் எடுப்போம், அதுக்கப்புறம் இந்த டேர்மை எடுப்போம். ஸோ அதே தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்திருக்கு, எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ உங்களோட எல்சிஎம் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.